ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியாக உள்ள ஜனநாயகன் திரைப்படத்தோட சேட்டலைட் உரிமம் எவ்வளவு தொகைக்கு விற்பனை இருக்கு அப்படின்றதான் டீட்டில் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜனநாயகன் திரைப்படம் விஜய் சாரோட கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு திரைப்படம் ஒரு அரசியல் திரைப்படமாக இருக்குமா அல்லது ஒரு கமர்ஷியல் காமெடி திரைப்படமாக இருக்குமா அப்படின்றதுக்கான ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 22 தளபதி விஜய் சார் பிறந்தநாளை முன்னிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துல இருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு அப்டேட் வர அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது. ஆனால் எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியாகுது அப்படின்றதுக்கான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது வெளியாகி இருந்தது. இதெல்லாம் கண்டிப்பாக ஃபேக்காக இருக்க அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வராமலாம் இருக்காது. கண்டிப்பாக ஜனநாயகன் திரைப்படத்தில் இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வரத்தான் போகுது. ஸோ இது ஒரு புறம் இருந்தாலும் தற்பொழுது ஜனநாயகன் திரைப்படத்தோட சேட்டலைட் உரிமையை சன் தொலைக்காட்சி நிறுவனம் வாங்கியிருப்பதாகவும் அதுவும் 55 கோடிக்கு வாங்கியிருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய தொகை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். விஜய் சார் திரைப்படம் அப்படின்னால எந்த ஒரு திரைப்படத்திற்குமே நஷ்டம் எதுவும் ஏற்படாது. அதுவும் இந்த ஒரு திரைப்படம் கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால கண்டிப்பாக அனைத்து ரசிகர்களுமே தியேட்டர்ல போய் பார்ப்பாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டுமே வந்து கிடையாது. ஸோ நீங்க படம் பார்க்க எவ்வளோ ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம சேட்டலைட் உரிமம் 55 கோடிக்கு விற்பனையா இருக்குது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.